எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு வெட்னஸ்டே. ஸோ வெட்னஸ்டே எடுத்த விலாக் தான். மார்னிங் வந்து இப்போல்லாம் வீடியோ சுத்தமாக எடுக்கவே முடியறதில்ல. ரெண்டு பேரும் வந்து சேம் டைமில் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. அவங்கள அனுப்பிச்சி விட்டதுக்கு அப்புறம் கூட மற்ற வேலைகள்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் எடுக்கவே முடியறதில்ல வீடியோ. ஸோ அதனால் வந்துட்டு மார்னிங் ரொட்டீனை விட்டு இப்போ மத்தியானம் ஆல்மோஸ்ட் ஃப்ரீ தான். ஸோ அதனால் ஒரு சின்ன கிளிப் மாதிரி எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்துட்டு இன்றைக்கி என்னோடய மத்தியான வேலைகள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. பெருசாக ஒன்றும் வேலை இல்லை தான். இன்றைக்கி வந்துட்டு மார்னிங்க்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு, அது கூடயே பொட்டேட்டோ ஃப்ரை, இது எல்லாமே பசங்களுக்கு வச்சு கொடுத்தாச்சு. அப்புறம் ரைஸ், அவ்வளோதான். பொட்டேட்டோ ஃப்ரை அவங்களுக்கு போட்டு கொடுத்தது போக குழம்பு மட்டும் இருக்குது. ஸோ மத்தியானத்துக்கு அதை தான் வச்சு சாப்பிட்ணும். அதை திரும்ப வந்து சூடு பண்ணி தான் எப்போவுமே வந்து சாப்பிடுவோம். இன்றைக்கி ஒரே ஒரு சின்ன விஷயந்தான். எப்போவுமே வந்து லைஃப்பில் எப்படி தைரியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒரு 2-3 விஷயம் வந்துட்டு அதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு 2-3 விஷயம் வந்துட்டு நான் சொல்கிறேன். மேபி அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்தாமல் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒரு விஷயத்தை வந்து அதை செய்யக்கூடாது. உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருந்துன்னா தானாகவே வரும். அப்போ வந்து ஒரு சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக, இப்போ நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக தைரியமாக இருக்கலாம். அதாவது ஃப்யூச்சரை பற்றியோ நம்ம செய்கிற வேலையை பற்றியோ பயம் இல்லாமல் டோட்டலாக நம்ம போல்டாக தைரியமாக வந்து இருக்கலாம். முதல் விஷயம் பார்த்தோன்னா, பொறாமப்படாதீங்க. கண்டிப்பாக காமனாகவே சின்ன பொறாமை வந்து இருக்கும். அது ஒரு லெவலோட ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போ நம்மக்கிட்ட எது இல்லையோ இன்னொருத்தவங்ககிட்ட அது இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக ஹியூமனோட நேச்சரே அப்படித்தான். அனிமல்ஸ் அந்த மாதிரி இதுக்கு கூட அதெல்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு லிமிட்டாக இருக்கணும். ஜஸ்ட் ஒரு செகண்ட் வந்துட்டு வாவ் பரவாயில்லையே அவங்கக்கிட்ட இருக்குது நம்மக்கிட்ட இல்லை அப்படின்ட்டு ஒரு செகண்ட் வந்துட்டு அது போயிடணும், அவ்வளோதான். அதை பற்றியே யோசித்து ரொம்ப பொறாமையை வந்து அதிகமாக வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, பொறாமையும் வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் வளரும். கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து யோசிச்சுட்டே இருக்கிறது, அவங்கக்கிட்ட அது இருக்கே, எப்படி அது வந்துச்சு, நம்மளால் ஏன் முடியல, அப்படி கொஞ்சமாக யோசித்து தான் பொறாமையை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அந்த பொறாமை குணமே வளரும். ஸோ அதனால் வந்து அதை வந்து வளர விட்டுறாதீங்க. ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டு ஜஸ்ட் யாருக்கிட்டையாவது ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு செகண்டில் வரும் இல்லையா பொறாமை, அதோட வந்து கட் பண்ணிவிட்டு விட்டுருங்க. அதை யோசிக்கவே கூடாது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு யார் மேலேயும் கண்டிப்பாக பொறாமையே படாதீங்க. அப்படி பொறாமப்பட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று இல்லை அப்படின்ட்டு மட்டும் உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிச்சின்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக தைரியம் வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமாக வந்துட்டு யாரோடையும் வந்துட்டு கம்பேர் பண்ணி பேசுகிறது. அவங்கக்கிட்ட வந்துட்டு அந்த மாதிரி இருக்குது, நம்மக்கிட்ட வந்து இல்லை, அந்த கேரக்டரும் அவங்கக்கிட்ட இருக்குது, நம்மக்கிட்ட இல்லை, அந்த மாதிரி கம்பேர் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பண்ணுறப்போ அதுவும் நம்மளோட தைரியத்தை வந்து கண்டிப்பாக வந்து குறைக்கும். ஸோ அதனால் யாரையும் வச்சு கம்பேர் பண்ணவே கூடாது. மெயினாக நம்மளை இன்னொருத்தவங்களோட வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. நம்ம வீட்டு ஆளுங்களையும் நம்ம பசங்களையும் யாரையுமே வந்துட்டு இன்னொருத்தர் கூட வச்சு கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுக்கும் வந்துட்டு பல விஷயங்கள் தெரியாமல் இருக்கும், பல விஷயங்கள் பண்ணாமல் இருப்பாங்க, நிறைய தப்புகள் பண்ணியிருப்பாங்க, அல்லது பண்ணாமல் கூட இருக்கலாம். அது அவங்கவுங்களோட நேச்சர். ஸோ அதை வந்து அப்படியே நம்ம வந்து ஏற்றுக்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நமக்கு வந்து தைரியம் வந்து கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லாமல் மூணாவது ஒரு விஷயம் பார்த்தோன்னா, யாரை பற்றியும் வந்துட்டு குறை சொல்லக்கூடாது. மெயின் விஷயமே இதைத்தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும். கண்டிப்பாக வந்துட்டு குறை மட்டும் சொல்லிடாதீங்க. எப்போ பார்த்தாலும் அல்லது என்றைக்காவது ஒரு நாள் வந்துட்டு யாரையாவது ஒரு பேசிகிட்ருக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு குறை வந்து சொல்கிறது, அந்த மாதிரி வந்து சொல்லாதீங்க. குறை இருந்தாலுமே அதை வந்து மென்ஷன் பண்ணி வந்து நம்ம சொல்லவே கூடாது. அப்படி சொல்லி பழகிட்டோன்னா
ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஒருத்தர்கிட்ட குறை இருக்குதுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2 டைம் 3 டைம் 4 டைம் இப்படின்னு போக 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 நிறைய குறை சொல்லவே ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்படி குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னா நமக்கு அந்த டைமில் வந்து ஜாலியாக இருக்கும். நம்ம வந்துட்டு நமக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சிருச்சு, நம்ம சொல்கிறது வந்து கரெக்டு, குறைய வந்து நம்ம சுட்டி காட்டுற இடத்துல இருக்கிறோம், நம்ம தான் வந்து கொஞ்சம் ஹை பொசிஷனில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வந்து செட் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு தெரியாது, நம்ம மைண்ட் அப்படியே பின்னாடி வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா இதே தான் நமக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஒரு ஷேடு, ஒரு நிழல் மாதிரி வந்து அது படிஞ்சிரும். அப்போது யார் வந்து நம்மளே குறை சொன்னாலும் கண்டிப்பாக நம்மளை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அப்போ வந்து பார்த்தோம்னா பயங்கரமாக வந்து நமக்கு நடுங்க ஆரம்பிச்சிரும். யாராவது அப்படி வந்து சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து தைரியமே சுத்தமாக தைரியத்தையே வந்து ஃபுல்லாக ஃப்ளாப் பண்ணிடும், டோட்டலாக அடியோடு வந்து அழிச்சிடும், தைரியமே இல்லாமல் பண்ணிடும். ஸோ அதுக்காக வந்து யாரையுமே குறை சொல்லி மட்டும் பழகாதீங்க. நம்ம என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஆமாவா இல்லையா அப்படிங்கிற மட்டும் கேட்டுட்டு அவங்களுக்கு உண்டான ரிப்ளை கொடுத்துட்டு வந்துடுங்க, அவ்வளோதான். நமக்கே தெரியாமல் நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த பயம் வந்து கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம யாரையெல்லாம் குறை சொல்லியிருக்கிறோமோ அதே விஷயம் வந்து நமக்கு திரும்ப வந்துருமோ அப்படிங்கிறது வந்து ஏன்னா மைண்டில் நமக்கு வந்து அது ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லையா, ஒரு ஷேடு மாதிரி மைண்டில் ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து ரிப்பீட் நமக்கு வந்துருமோங்கிற பயம் நடுக்கம் எல்லாம் வந்துடும். யாராவது நம்மளை குறை சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு பயங்கரமான நடுக்கமாக இருக்கும், எதையுமே நம்மளை பண்ண விடாது. ஏன்னா நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து மைண்டில் ஷேடாக இதாக இருக்குது. அது வந்து நமக்கு தெரியாது, சொல்கிறப்ப நம்ம தான் கெத்து, நம்ம தான் சொல்கிற இடத்துல ஹை பொசிஷனில் இருக்கிறோன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அப்படி இல்லை, நமக்கே அறியாமல் அது கண்டிப்பாக வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால தான் யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயமும் நடுக்கமும் இருக்கும். அதனால் நம்ம எந்த விஷயத்தையுமே செய்யறதுக்கு போக மாட்டோம். ஸோ அந்த லெவலுக்கு போகாதீங்க, யாரையும் வந்து குறை சொல்லாதீங்க. இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய்.